வணக்கம் நண்பர்களே, இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டி இருக்குது. இன்னும் 3 நாள் தான் பிரச்சாரம் நடக்கும். 21ஆம் தேதி சாயங்காலத்தோட பிரச்சாரம் முடியுது. இந்த நிலைமையில தமிழக பிரச்சாரத்தில் எல்லாம் சீரியஸாக பிரச்சாரம் பண்ணும்போது ஒரே ஒரு அரசியல்வாதி மட்டும் ரொம்ப அசால்ட்டாக, அதாவது சிரிச்சுக்கிட்டே சிலம்பாடுறதுன்னு, சிரிச்சுக்கிட்டே சிலம்பாடுறதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காமெடியாக இருக்கும், ஆனால் சீரியஸாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒருத்தர் இந்த தேர்தல் காலத்தில் எதிர்கட்சி அரசியல்வாதிகளை சும்மா சிலம்பா ஆடி இருக்காரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாளோட முடியுது. கடந்த ஒரு மாசமா தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய்னு முக்கிய தலைவர்கள், அப்புறம் பிஜேபியில் குஷ்பு, அதிமுகவில் நடிகை விந்தியான்னு நட்சத்திர பேச்சாளர்கள் பலரும் அவங்க சார்ந்த கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்துட்டு இருக்காங்க. பிரச்சாரம் செய்கிற எல்லோருமே அவங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிற கட்சி தலைவர்களையும் கட்சிகளையும் ரொம்பவே சீரியஸாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சி சீமான் தான் முதலிடத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வராரு. அவர் நேற்று கூட தாவேகாவை சேர்ந்த செங்கோட்டையனை விமர்சனம் செய்யும் போது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அதை டிவியில் போட்டுருவேன்னும் ஆக்ரோஷமாக பேசினார். அடுத்து தாவேகா தலைவர் விஜய், அவர் பாவம் இந்த ஒரு மாதத்தில் ஒரு 10-15 நாள் தான் பிரச்சாரம் பண்ணியிருப்பார். அதில் ரொம்ப சீரியஸாக திமுகவையும் முதல்வரையும் மட்டுமே பேசிட்டு வராரு. இப்படி எல்லோருமே உச்சக்கட்ட அதிருப்தி, கோபம், எரிச்சலில் பேசும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப ஜாலியாக கூலாக செய்துட்டு மக்களிடம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அவர்தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அவர் பிரச்சாரத்துக்கு போகிற இடமெல்லாம் அவர் கூட நிற்கிற வேட்பாளருங்க மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் கலகலப்பாக சிரிக்கிற அளவுக்கு ரொம்ப ஜாலியாக பிரச்சாரம் பண்ணுறதை பார்க்க முடியுது. எதிர்கட்சிகளை பற்றியோ எதிர்கட்சி தலைவர்களை பற்றியோ சீரியஸான விஷயங்களை கூட ரொம்ப கூலாக சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லி மக்களுக்கு புரிய வச்சிடுறாரு. பிரச்சாரத்தில் அவர் சம்மந்தப்பட்டவங்களோட ஃபோட்டோ பேனர்களை காட்டுற விஷயம்தான் செம கலாய்ப்பு. அவர் அவங்க அப்பாவுக்கும் ஒருபடி மேலே போய் அவங்க தாத்தா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அளவுக்கு எதிர்கட்சிகளையும் அந்த தலைவர்களையும் பங்கமாக கலாய்ப்பதை பிரச்சாரங்களில் பார்க்க முடியுது. சாம்பிளுக்கு இந்த வீடியோக்களை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்களும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. குசும்பு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ஈரோடு குசும்பா? இது என்னது? பத்து தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கார செய்வீங்களா? இதெல்லாம் பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. யாரு இது? நாம எல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவர்தான் அந்த முரட்டு அடிமை. இந்த பாருங்க, அந்த போட்டோ எல்லாம் இப்ப நான் எடுத்துட்டு வருவேன், நீங்க கொடுக்குறீங்க. இந்த கணக்கெல்லாம் என் மேல எழுதக்கூடாது. அவர் என்ன கண்ணாப்படான்னு திட்டுவாருமா. எனக்கு எந்த அனுபவமும் இல்லைன்ட்டாரு. நான் என்ன அம்மா என்ன சொன்னேன், எனக்கு எந்த அனுபவம் கிடையாது தான். அந்த போட்டோட பெரிய போட்டோ வச்சிருக்கேன் பாருங்க, கையோட வச்சிருக்கேன். இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இப்போ என்ன கண்ணாமடான்னு திட்டுறாருமா. செத்து போட்டாருமா. என்ன நீ இருந்து உயிரை வாங்குற அப்படின்ட்டாரு. தோல்வி பயத்துல கண்ணாமடான்னு பேசிட்டு இருக்கிறாரு.